வேர்ல்டு வார் 3 எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணியே தீரணும்னு வெறியோட சுத்துற ஒரே ஆள் இந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. ஆனா எதுக்காக? இதோட குரோனாலஜிய கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். முதல்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோட சுப்ரீம் லீடரை கொன்னுறாங்க. பதிலுக்கு ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பிளாக் பண்றாங்க. இதனால அமெரிக்கால பயங்கரமா பணவீக்கம் அதிகமாகுது. அமெரிக்க மக்கள் பிரசிடென்ட் ட்ரம்புக்கு எதிராக தெருவுல இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்காவுக்கே ஒரு பெரிய பயம் வருது, இந்த மிட் டர்ம் எலெக்ஷன்ல ட்ரம்ப் தோத்துடுவாரோன்னு. உடனே ட்ரம்புக்கு வேற வழி தெரியல, நேரா சைனாவுக்கு போறாரு. அங்க இருந்து திரும்பி வந்த உடனே ஈரானியன் ஸ்ட்ரைக்ஸை கேன்சல் பண்றாரு. இப்ப இதனால உலகத்திலேயே பயங்கரமா கடுப்பான ஒரே ஆள் யார் தெரியுமா? இந்த நெத்தன்யாஹூ தான். உண்மை என்னன்னா, ஒயிட் ஹவுஸ்ல உட்கார்ந்து இருக்கிற ட்ரம்ப சீக்ரெட்டா பேக் எண்ட்ல இருந்து கண்ட்ரோல் பண்றது இந்த நெத்தன்யாஹூ தான். இப்போ ஒயிட் ஹவுஸுக்குள்ளேயே ஒரு பெரிய வாரே நடந்துட்டு இருக்கு. ட்ரம்ப் இந்த ஈரான் போரை எப்படியாவது கம்ப்ளீட்டா முடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நெத்தன்யாஹூ இந்த போர் இன்னும் தீவிரமா தொடரணும்னு நினைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த ஒரு போன் கால் தான் இப்போ உலகத்தோட ஃபியூச்சரையே டிசைட் பண்ண போகுது. ட்ரம்ப் மீடியா கிட்ட கெத்தா சொல்றாரு, நெத்தன்யாஹூ will do whatever I want him to do. நெத்தன்யாஹூ நான் சொல்றத தான் கேட்பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ரியாலிட்டி அப்படியே எக்ஸாக்ட்டா தலைகீழா இருக்கு. இன்ஃபேக்ட் உலகத்துக்கே தெரியும் ட்ரம்ப் நெத்தன்யாஹூவோட இஷ்டத்துக்கு தான் ஆடுறாருன்னு. ஏன் உலகத்தோட நம்பர் 1 கண்ட்ரியோட தலைவர் ஒரு சின்ன நாடு சொல்றத கேட்டு நடக்கணும்? ஜியோ பாலிடிக்ஸ்ல லாஜிக்கை விட சுயலாபம் தான் வேலை செய்யும். இஸ்ரேல் அமெரிக்காவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது? நெத்தன்யாஹூ வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சே ஆகணும்னு ஏன் நினைக்கிறாரு? இந்த போர்ல இருந்து இந்தியா என்ன தெரிஞ்சுக்கணும்? இது எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோல ஒரு இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சிம்பிளா அனலைஸ் பண்ணுவோம். இப்ப வரைக்கும் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் பிடிக்கும்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. சாப்டர் 1, ஈரான் அண்ட் இஸ்ரேல் வேர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாளில ஈரான் அமெரிக்காவை கிரேட் சாத்தான்னும் இஸ்ரேல லிட்டில் சாத்தான்னு சொல்லுது. ஈரான் தெஹரான்ல இருக்கிற இஸ்ரேலி எம்பசிய பலஸ்தீன் விடுதலை அமைப்பு கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஈரான் இஸ்ரேல அழிக்கிறது தன்னோட ரிலீஜியஸ் டியூட்டின்னு நம்புது. ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடி நிலைமை அப்படியே தலைகீழா இருந்துச்சு. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஈரானும் இஸ்ரேலும் மிடில் ஈஸ்ட்லயே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இத கேட்கறதுக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஆனா இதுதான் உண்மை. அவங்களோட கூட்டணிக்கு அலையன்ஸ் ஆஃப் பெரிபெரின் அப்படிங்கிற ஒரு பேரே இருந்துச்சு. 1950 1960ஸ்ல மிடில் ஈஸ்ட் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்ல. ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு ஆயில் பைப்லைன்ஸே இருந்துச்சுன்னா பாத்துக்கங்களேன். இதுக்கெல்லாம் காரணம் அப்ப ஈரான் ஆண்ட ஷா ஆஃப் ஈரான் தான். அவரோட ஆட்சி காலத்துல பலர் இவரை CIA அசட்னு கூட சொல்லுவாங்க. ஆனா அந்த டயத்துல இஸ்ரேல் அண்ட் ஈரான் இவங்க ரெண்டு பேரும் சூர்யா தேவா மாதிரி திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா 1979ல நடந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன்ல இந்த நட்பு அப்படியே பயங்கரமான பகையா மாறிடுச்சு. இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல ஏன் இவ்வளவு வெறுக்கிறாங்க? இதுக்கு முக்கியமான 3 ரீசன்ஸ் இருக்கு. ரீசன் நம்பர் 1 தான் ஐடியாலஜி. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து முஸ்லிம் உலகத்தை கண்ட்ரோல் பண்ண பாக்குறதா ஈரான் நம்புது. ஈரான்ல ஷா ஆட்சியில இருந்தப்போ ஷாக்கு எதிராக போராடின இஸ்லாமிய மத தலைவர்களை சவாக் என்கிற சீக்ரெட் போலீஸை வச்சு கொடூரமா டார்ச்சர் பண்ணி இருக்காங்க. இன்னைக்கு அந்த டார்ச்சர் செய்யப்பட்ட மக்கள் தான் ஈரான்ல பவர்ல இருக்காங்க. அவங்களோட அந்த பாஸ்ட் நிலைமைக்கு அவங்க இஸ்ரேல தான் பிளேம் பண்றாங்க. ரீசன் நம்பர் 2, நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஈரான் பல சகாப்தங்களா ரொம்ப சீக்கிரட்டா அணு ஆயுதங்களை ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இஸ்ரேலுக்கு இது சாதாரண விஷயம் இல்ல, அவங்களோட வாழ்வா சாவா பிரச்சனை. ஏன்னா இஸ்ரேல உலக மேப்ல இருந்தே அழிச்சிடுவோம்னு சொல்ற ஒரு நாடு கிட்ட நியூக்ளியர் பாம் போயிட்டா என்ன ஆகும்? அதனாலதான் இஸ்ரேல் ஸ்டக்ஸ்நெட் போன்ற சைபர் அட்டாக்ஸ் மூலமா ஈரானோட அணுசக்தி கூடங்களுக்குள்ள புகுந்து அங்க நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்க யூஸ் ஆகிற நூத்துக்கணக்கான சென்ட்ரிஃபியூஜஸை டேமேஜ் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் பணபலத்தை பேக் எண்டா வச்சு ஈரானோட டாப் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் நடு ரோட்ல வச்சு அசாசினேட் பண்றாங்க. அமெரிக்காவை முன்னாடி நிறுத்தி ஈரான் மீது அடிக்கடி மிலிட்டரி ஸ்ட்ரைக் பண்ணுவோம்னு மிரட்டி ஈரான் அணு ஆயுதம் செய்யற பிளான பல வருஷம் பின்னாடி தள்ள வச்சிருக்காங்க. ரீசன் நம்பர் 3, ப்ராக்சி வார்ஸ். இன்னைக்கு இஸ்ரேலும் ஈரானும் டைரக்டா மோதிக்கிறாங்க. ஆனா முன்னாடி ப்ராக்சிகள் மூலமா மோதிட்டு இருந்தாங்க. லெபனான்ல ஹஸ்புல்லா, காசால ஹமாஸ், ஏமன்ல ஹவுதிஸ், சிரியா மற்றும் ஈராக்ல இருக்கிற மிலிஷியாக்கள் எல்லாருக்கும் ஃபண்டிங் பண்றது ஈரான் தான். சாப்டர் 2, The end of Iran. நெத்தன்யாஹூ கடந்த 30 வருஷமா உலகத்துக்கு ஒரே ஒரு வார்னிங்க தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஈரான நியூக்ளியர் பவர் ஆக விடக்கூடாது. 1992லயே இவர் இஸ்ரேல் பார்லிமெண்ட்ல இன்னும் 3ல இருந்து 5 வருஷத்துல ஈரான் நியூக்ளியர் பாம தயாரிச்சிருவாங்கன்னு சொன்னாரு. அப்புறம் 2012ல யுனைடெட் நேஷன்ல ஈரான் நியூக்ளியர் வெப்பனை ஆல்மோஸ்ட் முடிக்க போறாங்கன்னு ஒரு கார்ட்டூன் பாம் டயக்ராம காட்டி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா இத்தனை வருஷம் ஆகியும் ஈரானோட நியூக்ளியர் பாம் எங்க? ஏன்னா அவங்களால அதை
இன்னும் முழுசா பண்ண முடியல. இஸ்ரேல் அப்பப்ப அதை தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நெத்தன்யாகு அடிக்கடி ஒரு லைன் சொல்லுவாரு, நாம இந்த ஈரான் த்ரெட்டை அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போக கூடாதுன்னு. அதுக்கு அமெரிக்காவை வச்சு ஈரானை அழிக்கணும். இதை நடக்க வைக்கிறதுக்கு இஸ்ரேல் முதல்ல அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணணும். 1996ல நெத்தன்யாகு முதல் தடவையா பிஎம் ஆனப்போ அமெரிக்காவுக்காக ஒரு சீக்ரெட் ரோடு மேப்பை ரெடி பண்றாரு. அதுக்கு பேரு தான் A New Strategy for Securing the Realm. இதுல 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1 ஆஸ்லோ பீஸ் ஒப்பந்தத்தை உடைக்கணும். ஸ்டெப் 2 ஈராக்ல சதாம் ஹுசைனை ரிமூவ் பண்ண அமெரிக்காவை புஷ் பண்ணணும். ஸ்டெப் 3 சிரியாவை டீஸ்டபிளைஸ் பண்ணணும். ஸ்டெப் 4 லெபனான்ல ஹெஸ்புல்லாவை வீழ்த்தணும். அண்ட் ஸ்டெப் 5 கடைசியா ஈரானை அழிக்கணும். இன்னைக்கு நாம 5வது ஸ்டெப்புக்கு வந்து நிக்கிறோம். ஓஸ்லோ ஒப்பந்தம் பிராக்டிகலி டெட் ஆயிடுச்சு. 2003ல அமெரிக்கா ஈராக்ல இன்வைட் பண்ணி சதாம் ஹுசைனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. சிரியா டீஸ்டபிளைஸ் ஆயிடுச்சு. ஹெஸ்புல்லா அமைப்பையும் ஹெவி டேமேஜ் பண்ணியாச்சு. இப்ப ஃபுல் போக்கஸும் ஈரான் மேலதான். எல்லாமே நெத்தன்யாகு அவங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி கணிச்ச மாதிரியே நடக்குது. சாப்டர் 3 Why Israel Need America. சரி, இஸ்ரேல் இவ்வளவு பவர்ஃபுல்னா ஏன் அமெரிக்காவை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க? ஏன்னா யுனைடெட் நேஷன்ல இஸ்ரேலுக்கு எதிரா யார் பேசினாலும் அமெரிக்கா தான் தன்னோட வீட்டோ பவரை வச்சு அவங்க வாயை மூட வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு $3.8 பில்லியன் மிலிட்டரி எய்ட், அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ், இன்டெலிஜென்ஸ், பேங்கிங் எல்லாமே அமெரிக்கா தான் தருது. இஸ்ரேலை சுத்தி எதிரி நாடுகள் இருக்கு. ஆனா அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் அழியறதுல இஷ்டம் இல்ல. அமெரிக்காவை இஸ்ரேல் எப்படி கண்ட்ரோல் பண்ணது தெரியுமா? பவர், மணி அண்ட் நரேட்டிவ். அமெரிக்காவோட முக்கியமான எல்லா துறைகளிலும் ஜூஸ் மக்கள் இருக்காங்க. குறிப்பா அமெரிக்கன் இஸ்ரேல் பப்ளிக் அஃபேர்ஸ் கமிட்டி அமெரிக்காவோட நரேட்டிவே மாத்துது. அதாவது அமெரிக்க மக்கள் மற்றும் அரசாங்கத்தோட சிந்தனையை இந்த கமிட்டி இஸ்ரேலுக்கு சாதகமா மாத்துறாங்க. இந்த கமிட்டில இருக்கிற மெம்பர்ஸ் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற பொலிட்டீஷியனுக்கு கோடி கோடியா ஃபண்டிங் பண்ணுவாங்க. அவங்கள எதிர்த்து பேசினா அவங்கள ஆன்டி இஸ்ரேல்னு டேக் பண்ணி அடுத்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஆப்போசிட்டா பெரிய ஹெவி ஃபண்டட் ஆளை நிக்க வச்சு காலி பண்ணிடுவாங்க. முன்னாள் அமெரிக்க பிரசிடென்ட் பராக் ஒபாமாவே அவரோட மெமோயர்ல நம்ம பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே ஏஐபிஏசிய எதிர்க்க பயப்படுறாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. 2024 எலெக்ஷன் சைக்கிள்ல மட்டும் ஏஐபிஏசி $100 மில்லியன் மேல செலவு பண்ணிருக்காங்க. ட்ரம்ப சப்போர்ட் பண்ணும் லாஸ் வேகஸ் கசினோ பில்லியனர் ஷெல்டன் அடல்சன் குடும்பம் மட்டும் ரிப்பப்ளிகன்ஸுக்கு $200 மில்லியன் ஃபண்ட் பண்ணிருக்காங்க. 2021ல அவர் இறந்த பிறகும் அவர் வைஃப் மரியம் அடல்சன் ட்ரம்புக்கு ஃபண்டிங் பண்றாங்க. அதாவது அமெரிக்காவுக்கு இஸ்ரேலோட சப்போர்ட் வேணும், அமெரிக்க லீடர்ஸ்க்கு எலெக்ஷன்ல ஜெயிக்க இஸ்ரேலோட சப்போர்ட் வேணும். இந்த சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பை தான் நெத்தன்யாகு யூஸ் பண்றாரு. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, அமெரிக்க அரசாங்கத்தை உண்மையாவே யாரு கண்ட்ரோல் பண்றாருன்னு. சாப்டர் 4 லெசன் ஃபார் இந்தியா. லெசன் நம்பர் 1 ஐடென்டிஃபை கரப்ஷன். அமெரிக்காவில நடக்கிற அதே தந்திரம் இந்தியாவிலேயே நடக்குது. நம்ம ஊர் எலெக்ஷன் அப்போ வெளிநாடுகளில இருந்து டைரக்டாவும் இன்டைரக்டாவும் பணம் வரதான் செய்யுது. ஒருத்தரை ஜெயிக்க வைக்கவோ இல்ல தோக்கடிக்கவோ சோசியல் மீடியாவை வச்சு ராத்திரியோடு ராத்திரியா ஒரு ஃபேக் கேம்பெயின் கிரியேட் பண்ணி வைரல் ஆக்கிடுவாங்க. மக்களோட கோபத்தை தூண்டி விட்டு அவங்கள ரோட்டுக்கு வர வச்சு கலவரம் பண்ண வைக்கிறது கூட இதனால ரொம்ப ஈஸி. அதனால சோசியல் மீடியால வர எல்லாத்தையும் நம்பாம இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்டர்நேஷனல் மாஃபியாவை நாம தெளிவா ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கணும். லெசன் நம்பர் 2 ஹூ இஸ் a friend. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இருக்கிறது நட்பு கிடையாது, அது ஒரு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட். அதாவது இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையில இருக்கிற சுய தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவும் பாகிஸ்தானும் இதே தான் ஃபாலோ பண்றாங்க. பாகிஸ்தான் இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்கறதுனால சைனா நிம்மதியா வளருது. அதுக்கு பதிலா சைனா பாகிஸ்தானுக்கு ஃபண்டிங் பண்றாங்க. இப்ப இந்த நிலைமையில இந்தியா சர்வைவ் ஆகணும்னா நாம மத்த நாடுகளோட எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறோம்னு யோசிக்கணும். உதாரணத்துக்கு கல்ஃப் நாடுகளுக்கு இப்ப ஈரான் பெரிய த்ரெட்டா இருந்துட்டு இருக்கு. சோ அவங்க இப்ப அவங்களோட மிலிட்டரி ஸ்பெண்டிங்க அதிகப்படுத்துவாங்க. நம்ம கிட்ட பிரம்மோஸ் மாதிரியான பெரிய ஆயுதங்கள் இருக்கு, கூடவே தேவைக்கு அதிகமா வார் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. சோ நாம இப்ப மிடில் ஈஸ்டோட செக்யூரிட்டி அட்வைசரா மாறலாம். இப்படி மாறுறதுனால நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டை அதிகப்படுத்த முடியும் அண்ட் பாகிஸ்தான் மிடில் ஈஸ்ட் நட்பையும் பிரேக் பண்ண முடியும். லெசன் நம்பர் 3 we cannot choose. இன்னைக்கு நாளில பலர் யோசிக்கிற ஒரே கேள்வி, ஈரான் பிரிக்ஸ் அமைப்போட அதிகாரப்பூர்வ உறுப்பினரா இருந்தும் இந்தியா ஏன் ஓபனா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணல? நம்மள நிறைய பேர் இந்தியா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணணும், சில பேர் இந்தியா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். சரி, ஓகே, இப்ப உண்மையாவே இந்தியா இஸ்ரேல் பக்கம் நிக்கணுமா இல்ல ஈரான் பக்கம் நிக்கணுமான்னு தெளிவா பார்க்கலாம். ஜியோ பாலிடிக்ஸ்ல பாசம், லாயல்
லாயல்ட்டிக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸே இல்ல. நமக்கான முக்கியத்துவம், அதாவது நம்மளோட லெவரேஜ் என்னவோ அதுக்கு தான் இங்க மதிப்பு. புரியும்படி சொல்லணும்னா நமக்கு இஸ்ரேலும் வேணும், ஈரானும் வேணும். இஸ்ரேலோட தேவை என்னன்னா இந்திய ராணுவத்துக்கு தேவையான கிரிட்டிக்கல் டிஃபென்ஸ் டெக்னாலஜி, மிலிட்டரி சர்வேலன்ஸ் அண்ட் ட்ரோன்களை நம்ம இஸ்ரேல் கிட்ட இருந்து தான் வாங்குறோம். ஈரானோட தேவை என்னன்னா பாகிஸ்தானுக்குள்ள கால் வைக்காமலே நாம சென்ட்ரல் ஏசியா அண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு பிசினஸ் பண்ண போகணும்னா ஈரானோட சபஹார் போர்ட் ரொம்ப முக்கியம். இப்ப நடந்த வார் டைம்ல கூட ஈரான் மத்த நாட்டு கப்பல்களை போக விடாம தடுத்தப்போ இந்திய கப்பல்களை ஒண்ணும் பண்ணாம போக விட்டாங்க. ஏன்னா இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில எந்த தனிப்பட்ட பகையும் இல்ல. சவுதி, கத்தர், துபாய், மஸ்கட் போன்ற மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற நாடுகள்ல இந்தியன்ஸ் 19 lakhsக்கு மேல வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மூலமா வருஷத்துக்கு பில்லியன் கணக்குல பணம் ரெமிட்டன்ஸா இந்தியாவுக்குள்ள வருது. சோ கல்ஃப் நாடுகளும் இந்தியாவுக்கு ரொம்பவும் முக்கியம். நாம ஓப்பனா ஈரான் பக்கம் நிக்க முடியாததுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. ஈரான் மேல அமெரிக்கா ஏகப்பட்ட பொருளாதார தடைகளை விதிச்சிருக்கு. நாம ஓப்பனா ஈரான் பக்கம் போனா அமெரிக்கா நம்ம மேலயும் செகண்டரி சாங்ஷன்ஸ் போடுவாங்க. அப்படி நடந்தா உலக வர்த்தகத்தை கண்ட்ரோல் பண்ற டாலர் சிஸ்டம் நமக்கு கட் ஆயிடும். இந்தியாவோட ஐடி எக்ஸ்பர்ட்ஸ், பார்மசூட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், பிசினஸ் எல்லாமே டோட்டலா முடங்கிடும். கோல்டு வார் காலத்துல இருந்தே நாம எந்த சூப்பர் பவர் பிளாக்குக்கும் ஜூனியர் பார்ட்னரா மாறல. இததான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி அப்படின்னு சொல்றோம். இந்தியா ஒரே நேரத்துல இஸ்ரேல் கிட்ட டிஃபென்ஸையும், அமெரிக்கா கிட்ட டெக்னாலஜியையும், ரஷ்யா கிட்ட இருந்து எனர்ஜியையும், ஈரான் கூட ட்ரேட் ரூட்டையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஜியோ பாலிடிக்ஸ்ல இதுக்கு பேரு தான் விஸ்டம். இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு புது விஷயம் கத்துக்க முடிஞ்சதுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் திரும்ப இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் உங்க எஸ்கே.